ஹாய் கிஷோர், ஹாய் மக்களே. நேற்று ரிவ்யூ வர முடியல, அதனால நேற்று மேட்ச் ரிவ்யூவோட இன்னைக்கு சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க, அதோட அனாலிசிஸும் பார்க்கலாம். அண்ட் நேற்று திருப்பி ஒன்று மிஸ் ஆச்சு, ஜிடி வின் பண்ணுவாங்க எல்எஸ்ஜி ஓவரா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், அது மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் எம்ஐ தான் வின் பண்ணாங்க, சிஎஸ்கே தான் வின் பண்ணாங்க. அந்த ரெண்டு ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக தான் போயிருக்கு. ஸோ நேற்று டபுள் ஹெட்டரில் ஃபர்ஸ்ட் மேட்ச், ஆஃப்டர்நூன் மேட்ச், எம்ஐ வர்சஸ் டிசி அட் வான்கெடே. எம்ஐ அவங்களோட ஃபர்ஸ்ட் வின்னை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. டிசி வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் ஒரு சில டாக்டிக்கல் எரர்ஸ், ரிஷப் பண்ட்டுக்கு முன்னாடி அபிஷேக் பொருளில் இறக்கி விட்டதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சுன்னு தோணுச்சு. அவர் தட்டி தட்டி ஆடிட்டு இருந்தாரு. ஓகே, அந்த மேட்ச் ரிவ்யூவோட ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க தான் டிசி தான் வின் பண்ணாங்க, டாஸ் சேஸ் பண்றேன்னு அவங்க தான் டிசைட் பண்ணி பண்ணாங்க. அண்ட் நேற்று ஒரு சில சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஜே ரிச்சர்ட்சன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாரு. முகேஷ் இன்ஜுரியால இன்னும் ஆடல. அண்ட் குல்தீப் யாதவும் ஆடல. இவங்க ஒரு பிளேயிங் 11 இப்போதான் ஒரு ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு டீமை செட் பண்ணியிருக்காங்க. எம்ஐ ஸ்கை ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாரு, டக் அவுட் ஆயிட்டாரு. அவர் லாஸ்ட் 2 சீசன்ஸாவும் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிதான் டக் அவுட் ஆயிருக்காரு, இல்ல சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் போக போக தான் அவர் ஃபயர் அப் பண்ணுவாரு. அண்ட் ஹர்திக் பாண்டியா கேப்டன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்காரு மும்பைக்கு. ஓகே, மேட்ச் ரிவ்யூல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிஷோர், நீ ஸ்டோரி எப்படி போச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்? வந்து டாஸ் இவங்க வின் பண்ணாங்க டெல்லி. நான் வந்து சேஸ் பண்ணலாம் சொல்லி ஓகே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, எப்படியும் மும்பை வந்து அடிக்கணும் முடிவு பண்ணா முதல்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பவர் பிளே எதையுமே பார்க்கல. ஃபர்ஸ்ட் 6 ஓவர் நல்ல ஸ்கோர், அதுக்கப்புறம் 90 கிட்ட அடிச்சிட்டாங்க ஓப்பனிங்கு. அப்புறம் டக்குன்னு அக்ஷர் பட்டேல் வந்து கொஞ்சம் மேட்சை மாத்தினாரு, அவர் தான் மேட்சை மாத்தினாரு. மேட்சை மாத்தினாலே சரி, அப்படியே திரும்பவும் பார்த்தா திடீர்னு பார்த்தா நேற்று நல்லாவே பட்டுருச்சு டிம் டேவிட்க்கு. முதல்ல டிம் டேவிட் தான் நல்லா பட்டுது. டிம் டேவிட் நல்லா படுதே. ஒரு பக்கம் பார்த்தா இவர் ஹார்திக் பாண்டியா ரொம்ப சொதப்பினாரு. 38 ரன் அச்சார் 30 பாலுக்கு, 130 சம்திங் தான் ஸ்ட்ரைக் ரேட்ல போச்சு. சரி ஓகே, கம்பேக் கொடுத்துருவாங்க போல இருக்கு, ஒரு 200 ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க போல இருக்குன்னு பார்த்தா திடீர்னு எங்கிருந்து வந்தாரு தெரியல. ஷப்பர்டு வந்து நல்லா அடிச்சிட்டாரு, சிரான அடி அடிச்சிட்டாரு. கடைசி ஓவர் எப்படி போடுறதே தெரியல, எப்படி போட்டாலும் அடிக்கிறாரு. இத்தனைக்கும் அவர் ஒரு 3-4 பால் நல்ல பால் தான் போட்டாரு. அப்பயும் அவரு வெளுத்து வாங்கணும், அடிச்சே ஆகணும்ன்ற மாதிரி. அவரை பத்தி வந்து ஆல்ரெடி ஒரு 6 months முன்னாடியே அஸ்வின் அவங்க சேனல்ல பேசியிருப்பாங்க, இந்த பி டாக் பிரசன்னா அப்படிங்கிறவரும் இவங்களும். நல்ல டைம்ல அந்த ஐபிஎல்ல டிரான்ஸ்பர்ஸ்லாம் நடந்தது இல்லை, அந்த டைம்ல சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப ரிஷப்போட எம்ஐ எடுத்திருக்காங்க, அவர் நல்லா இப்போ ரெட் டாட் ஃபார்ம்ல இருக்காரு, அந்த டைம்ல பிக் பண்ணிருக்காங்க, அவர் கண்டிப்பா வின் பண்ணி கொடுப்பாரு மேட்சஸ் அப்படின்னு. அண்ட் டொமஸ்டிக் சீசன்லயுமே ரசிலை விட நல்லா பண்ணியிருக்காரு. எந்த டொமஸ்டிக்னு எக்ஸாக்டா தெரியல எனக்கு. ஆனா ரசிலை விட ரெண்டு பேரும் ஒரே டீமுக்கு ஆடுறப்போ ரசிலை விட இவரு பயங்கரமா பண்ணியிருக்காரு போல டெத் ஓவர்ஸ்ல. ஸோ அவங்க சொன்னாங்க மும்பை கரெக்டான டைம்ல கரெக்டான பிளேயர்ஸ் பிக் பண்றதுல பயங்கர கான்சியஸா இருப்பாங்க. அந்த டிசிஷன் திருப்பி அவங்க பக்கம் போயிருக்குன்னு சொன்னாங்க, அது நடந்தது. அண்ட் எல்எஸ்ஜிலையும் எஸ்ஆர்ஹெச்லயும் இருந்தாரு. இந்தியன் ஹோம் கண்டிஷன்ஸ்ல நெட்ஸ்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாருன்னு சொல்லி சொன்னாரு பி டாக் அனலிஸ்ட். நெட்ஸ்ல நல்லா ஒர்க் பண்ணுவாரு. அண்ட் அந்த பிச்சஸ் எப்படி இருக்குலாம் பார்த்துக்கிட்டாரு. போக போக ஐபிஎல்ல ஒரு ஸ்டாரா வரணுன்ற இன்டென்ஷன் அவர்கிட்ட இருந்தது. மும்பை பிக் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அது அதே மாதிரியே நடந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓகே ஆடினாங்க. அவங்க எங்க மேட்ச் தோத்துட்டாங்கன்னா ஒரே ஒரு ஆளால் தான் தோத்தாங்க, ரிக்கி பாண்டிங். அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் டீமே டிஸ்மேண்டல் பண்ணிட்டு முதல்ல பாண்டிங்கையும் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து கங்குலியும் எடுத்துருவாங்க நினைக்கிறேன். அன்னைக்கு மேட்ச்ல பார்க்கணும், டக் அவுட்ல உட்காந்து ஃபீல்டிங் பண்றப்ப கூட ஃபீல்டர் பாலை விட்டா கை காட்டுறது, அங்க போய் நில்றான்றது. சரி நீ ஃபீல்டிங்ல பண்ண ஓகே, பேட்டிங் ஆடுறப்பவும் பாலை ஷார்ட் மிஸ் பண்ணாது, இங்க ஆடி காட்டுறது வேணா, உள்ள போய் ஆட வேண்டியதா ஆகுது. அது வேற ரிஷப் பண்ணி பிளேயர்ஸ் மேல பயங்கர ப்ரெஷர் ஆகும். எங்க நின்றுட்டு இருக்க, இங்க நிக்கணும் அப்படின்லாம் கத்துறாரு, நானும் பார்த்தேன். ரொம்ப அது பிளேயர்ஸ் மேல பயங்கர ப்ரெஷர் ஆகும். அண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயுமே என்ன பண்ணிருக்காரு, ஒரு நிமிஷம் இது மட்டும் ஆட் பண்ணிடுறேன். பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயுமே லாஸ்ட் மேட்ச் என்ன பண்ணிருக்காரு, அந்த 272 கொடுத்தாங்கல்ல கேகேஆர் கிட்ட, அந்த மேட்ச் முடிஞ்சதும் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்திருக்காரு. வந்துட்டு லாஸ்ட் வார்த்தை என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, இங்க பேசுறது பெரிய விஷயம் இல்ல,
ஒரு ஹார்ட் கான்வர்சேஷன் இருக்க போகுது இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல, அங்க இருக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஓ அது ரொம்ப என்னமோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் சின்ன பசங்களை ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, பிருத்வி ஷா போல்ட் ஆயிட்டாரு. அந்த யாக்கர் ஆடி காட்டுறாரு, அப்படியாடா பேட்டை வைப்ப, இப்படி வைக்கணும்டான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அது பக்கத்துல நல்ல இருந்து பால், பும்ரா வேற. சரி ஓகே முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. சரி ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னதுதான், அவங்களுக்கு பிளேயர்ஸ் இல்ல, வேற வழியே இல்ல. பவர் பிளேல விக்கெட் வேண்டிருச்சு, அங்க யாரையுமே இறக்க முடியாது. நீங்க மிச்சல் மார்ஷும் டிராப் பண்ணிட்டீங்க. அப்ப என்ன பண்ணி ஆகணும்னு தெரியாமடா அபிஷேக் இல்ல போடலாம் இல்ல, மிச்சல் மார்ஷ் இன்ஜூர்டு, டிராப் பண்ணல. சரி ஓகே, அந்த ஃபோர்த் மிச்சல் லைன்ல மார்ஷ் டிராப்டு இல்ல, இன்ஜூர்டு. சரி ஓகே, மிச்சல் மார்ஷ் இல்ல, அந்த குமார் குஷாகரான்னு ஒருத்தர் சேர்த்திருக்கீங்க, அவரையும் நீங்க நம்பல. அவர் நம்பி அவரையாச்சும் அமைச்சிருக்கலாம். போன மேட்சே 1 டவுனோ 2 டவுனோ போறல அமைச்சு ஒன்றும் பண்ணல. இந்த மேட்சும் அவர் ஒன்றும் பண்ணல, ஸ்டார்டிங்ல எதுவுமே பண்ணல. பிரிட்டிஷ் அவுட், பிரிட்டிஷ் அவுட் ஆனோடனே சரி பண்ணிட்டு வருவார் பார்த்தா ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ். சரி ஓகே, ஸ்டெப்ஸ் வந்தாரு, நேற்று தான் கொஞ்சம் ப்ராமிசிங்கா ஆடினாரு. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் வந்து ஆடினதை பார்த்தா, அட போடா நீ இவ்வளவு பேசிட்ட, நான் எதுக்குற நல்லா ஆடணும். அவர் ஆடின 4 பால் தான் ஆடினாரு. 4 பால் அவர் பேட் விட்டது ரொம்ப பிடிக்காம, வேண்டாம் வெறுப்பா, எதுக்கு ஆடணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு ஷாட் போனதுக்கும் பேட் வச்சிருக்கோம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். யாரு மேல, ரிக்கி பாண்டிங் மேல. அந்த டிசப்பாயின்மெண்ட் அப்படியே உள்ள வந்து கிரவுண்ட்ல காமிச்சாரு. ரொம்ப இல்ல பேட்டிங் ஆர்டர் மாத்தினது ஒரு பயங்கர தப்பா தான் இருந்தது, எனக்கும் தோணுச்சு. அண்ட் கிறிஸ்டியன் சப்ஸ் ஆடினதுக்கு நல்ல ரீசன், காரணம் என்னன்னு பார்த்தா, அவர் மும்பை இந்தியன்ஸ்ல தான் இருந்தாரு லாஸ்ட் 1 இயரோ 2 இயர்ஸோ. அவர் அந்த பிச் கண்டிஷன்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அதை அவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு, நல்லா ஆடினாரு. அண்ட் அபிஷேக் போரல் ஒரு அண்டர் 19ல இருந்து வராரு, ஒரு மேட்ச் ஆடினாரு. அவர் லோவர் ஆர்டர்ல தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு இம்பாக்ட் சப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஆடி நல்லா அடிச்சு கொடுத்தாரு பஞ்சாப் கிட்ட. அப்புறம் ஏன் திருப்பி அவரை அவ்வளவு ப்ரமோட் பண்ணி ஒரு 235 அடிக்க வேண்டிய மேட்ச்ல அவ்வளவு ஒரு சின்ன பையன் மேல ஒரு ப்ரெஷரை தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் அது வேற, செகண்ட் பேட்டிங் ஆடணும் அப்படிங்கிறப்போ ஒரு 10 பால் ஒழுங்கா படல பேட்லனாலே ஒரு ப்ரெஷர் தான். அண்ட் பிருத்திவி ஷா நல்லா ப்ராமிசிங்கா ஆடினாரு. நான் மேட்ச் ப்ரிவியூலே சொன்னேன், அவர் மும்பைக்கு தான் ஆடுறாரு டொமஸ்டிக்ல எல்லாம். ஸோ அவர் அந்த பிச்சை அவருக்கு ஷூட் ஆகும், நல்லா பண்ணுவாரு, கேப்டன்சி ஆப்ஷனும் எடுக்கலான்னு 16 அடிச்சாரு, நல்லா ஆடினாரு. அதுதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அவங்க கிட்ட அங்க ஆடுறதுக்கு ஆள் இல்ல. 2 டவுன் 1 டவுன் 3 டவுன் எங்கேயுமே ஆள் இல்ல. ஒன்னு ரிஷப் பண்ட் ப்ரொமோட் ஆகணும், இல்லைன்னா வேற வழி இல்லை இதே டீமா போயிட்டு இந்த வருஷம் ஃபுல்லா ஏதோ தருமாறி ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் ஜெயிக்க முடியும், வாய்ப்பே இல்லை. குமார் குஷாகரா டெபியூட், அவரையும் 1 டவுன் அனுப்ப முடியாது. பும்ராவை மத்வால அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாரா தெரியல. அதனால சரி அபிஷேக் போரால் தான் இருக்கானே சரி அமுச்சு விட்டுருக்காங்க. வாய்ப்பு இல்லை, ரொம்ப கஷ்டம். அவங்க கிட்ட ஆளுங்க இல்லை முதல்ல ஆடுறதுக்கு. இந்த டவுன் இவன் ஆட வைக்கணும், அந்த டவுனுக்கு அவன் ஆட வைக்கணும்ன்றதுனால அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல. இதுக்கப்புறம் வர மேட்சும் எப்படி போகும், யாரை வச்சு ஆடுவாங்கன்றது ரொம்ப கஷ்டம் தான். அவங்க அதுக்கு மேல எதுவும் இல்லை. அவங்க ஒரு கட் ஃபீலோட ரிஷப் பண்ணியும் 1 டவுன் ஆட விட்டுருக்கலாம். விக்கெட் போனா போட்டும், அடிச்சா அடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம். மேபி அவர் பவர் பிளேன்றதால யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. இல்ல அவர் பின்னாடி அடிப்பாரு கன்ஃபார்மா, அது கன்ஃபார்ம். இங்க போய் பால் சாப்பிடுறதுக்கு, ஏன்னா அந்த இடத்துல பால் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்காங்க. போர்ல அடிக்கிற வருது, அவரும் வந்து பால் தான் வேஸ்ட் பண்ணாரு. பண்ட்டுக்கும் செட் ஆயிருக்குமான்றது ஒரு கொஸ்டினபிள் தான். பட் வேற யாரும் ட்ரை பண்ண முடியாது. அவரை ட்ரை பண்றது ரொம்ப தேவையில்லாத மிஸ்கம்யூனிகேஷன் தான் ஆயிரும், தேவையில்லாம மிஸ்லீட் மாதிரி தான் ஆயிரும் அது. ஸோ பேச எதுவும் இல்லை அவங்க டீமோட லைன் அப்பை வச்சு. வார்னரும் பிருத்வி ஷாவும் 10 ஓவர் ஆடிட்டாங்கன்னா அப்ப நீ சொல்ற மாதிரி பண்ணலாம், ரிஷப் பண்ண 1 டவுன் வரைக்கலாம். வார்னர் முதல் 4 ஓவர்லேயே அவுட் ஆயிட்டான்னா 1 டவுன் கஷ்டம் தான். அதான் சிஎஸ்கே மேட்ச்ல 1 டவுன் தான் வந்தாரு, ஏன்னா நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க, 80+ அடிச்சாங்க 2 பேரும் சேர்ந்து. அதான் ஓவர்ஸ் சொல்றேன், ஓவர்ஸ் போயிடுச்சு, ஒரு 7-8 ஓவர்ஸ் கிட்ட போயிட்டாலே ஓகே, அதுக்காக சொல்றேன். இவர் பவர் பிளேல அவுட் ஆயிட்டாருல்ல வார்னர், அதனால ஆமா ஆமா, அதுதான் நானும் சொன்னேன், பவர் பிளேங்கிறதுனால தான் இறக்கி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாமா? நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். எல்எஸ்ஜி vs ஜிடி வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருந்தோம். ஆனா அவங்க பவுலிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா போட்டு செகண்ட் ஹாஃப்ல பேட்டிங்ல தான் சொதப்பிட்டாங்க. 52 for 1ல இருந்து 130க்கு ஆல் அவுட் ஆனது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அண்ட் செலக்ஷன் ஆஃப் ஷாட்ஸ் வந்து கொஞ்சம் புவரா இருக்க மாதிரி இருந்தது. மேட்ச் ஃபுல்லா பார்க்க முடியல, நான் அங்கங்க தான் பார்த்தேன், ஹைலைட்ஸ் பார்த்தேன். அதை வச்சு சொல்றப்போ அவங்க ஷாட்ஸ்லாம் கைக்கு ஆடின மாதிரி இருந்தது. ஸ்லோ பிச் தான், அப்போ ஏர்ல அடிக்காம தட்டி ஆடி இருக்கலாம். மேபி அங்க ஒரு மிஸ் இருந்ததுன்னு தோணுச்சு. அண்ட் ரஷீத் கான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவர் இன்ஜூரிலேருந்து வராரு. ஸோ அவர் இன்னும் லீத்தெல்லாம் இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கு. அண்ட்
கிட்டத்தட்ட கண்டினியூஸா விக்கெட் எடுத்துட்டு இருந்த மோஹித் சர்மா இது ஒரு 10 மேட்ச்க்கு அப்புறம் இப்பதான் விக்கெட்லெஸ்ஸா போறாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது விக்கெட் எடுக்கல அவரு. இருந்தாலும் 160க்கு 164க்கு அவங்கள இது பண்ணாங்க, க்ளோஸ் பண்ணாங்க. இருந்தாலும் அது இவங்களுக்கு டூ பிக் மாதிரி ஆயிடுச்சு. ராகுல் திவாட்டியாவை லேட்டா இறக்கியிருக்காங்க. அதுவுமே தர்ஷன் நல்கண்டேவெல்லாம் இறக்குனாங்க. அவர் ஒரு 12 ரன்ஸ் அடிச்சாரு. ஸ்டில் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே திவாட்டியா வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் தட்டி ஆடிட்டு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான இடத்துல இருந்து சேஸ் இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா 165 ஈஸியா பண்ணியிருக்கலாம். ஸ்டில் அவங்க ராங் ஷாட்ஸால தான் மிஸ் பண்ணிட்ட மாதிரி இருந்தது. நீ சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கணும்னா டாஸ் வின் பண்ணி நாங்கள் பேட்டிங் தான் ஆடுவோம் அப்படின்னு உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தோடனே ஓப்பனர்ஸ் எப்படி டீகாக்கை எடுத்துட்டாங்க. சரி, டீகாக் போனோடனே அடுத்த விக்கெட்டும் விழுந்துருச்சு. அங்கே மேட்சை மாத்தினா அந்த கிரவுண்டு அந்த மனுஷன் வேற எங்கேயும் ஆடுறாரோ இல்லையோ இங்க ஆடி தொலைச்சிடுறாரு ஸ்டாயினிஸ். மேட்சே அவங்க மாட்டிட்டாரு. சோ மேட்ச் பயமா நிக்க அவர் வேற எந்த டீமுக்கு கூட நல்லா ஆடல. ஆனா எல்எஸ்ஜிக்கு நல்லா ஆடிரு. வேற எந்த டீமுக்கு கூட பெருசா ஒரு இம்பாக்டும் இல்ல ஸ்டாயினிஸ். ஏன்னா அவரை கரெக்டா யூஸ் பண்றாங்க. அதேதான் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி மேட்ச்ல சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு ஆப்ஷன் கரெக்டா யூஸ் பண்ணாதான் கரெக்டா வேலைக்கு ஆகும். ஒன்னு நிக்கோலஸ் பூரன் 12 இருந்து 15 ஓவர்ஸுக்கு நடுவுல தான் இறங்கணும். முன்னாடி இறங்கிட்ட தப்பான ஷாட் ஆடி அவுட் ஆயிடுவாரு. மார்க்கஸ் ஸ்டாயினிஸை நீங்க பினிஷர் ரோலுக்கு கொடுக்க கூடாது. அவர் வந்து கொஞ்சம் ஸ்பின்னர் கீஸை நல்லா ஆடி தட்டி அப்புறமா ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணுவாரு. ஸோ இது ரெண்டுத்தையுமே எல்எஸ்சி பயங்கரமான டாக்டிக்கல் மூவ் பண்றாங்க. அதுதான் அவங்களுக்கு பே பண்ணுது ரிசல்ட்ஸ்ன்ற மாதிரி சொன்னாங்க. அது கரெக்ட் தான். ஸ்டாயினிஸை நிறைய டீம் இது வரைக்கும் ஒரு பினிஷர் ரோலுக்கு அனுப்புவாங்க. 4 டவுன் 5 டவுனு. பிபிகேஸ்க்குலாம் ஆடுறப்ப இவர் 1 டவுன் 2 டவுன் ஆடுவாரு நிக்கோலஸ் பூரன். ரெண்டுமே ஃபிளாப்பா தான் இருந்தது. எஸ்ஆர்ஹெச்க்கும் அதே தான். நேற்று இந்த ரெண்டுல ஒன்னு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸ்டாயினிஸ் சரி கொடுத்தது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டக்குன்னு அந்த ஸ்டாயினிஸும் சரி கேஎல் ராகுலையும் சரி திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் தர்ஷன் நால்கண்டே வந்தாரு, எடுத்துட்டாரு. 2 பேரையும் எடுத்தவொடனே நூர் அகமதும் ரஷீத் கானும் அப்படியே மேட்சை மாத்தினே வந்தாங்க. நீ சொன்ன மாதிரி அந்த 15th ஓவருக்கு அப்புறம் பூரான் அடிப்பாரு பார்த்தா பூரானுக்கும் நல்லா ஓவர் போட்டாங்க. ஸ்பென்சர் ஜான்சனும் பயங்கரமா போட்டாரு. லாஸ்ட் ஓவர் ஒரே ஒரு 6. ஆக்சுவலி 18th ஓவர் 19th ஓவர் 20th ஓவர்ல 2 6 அடிச்சிருக்காரு. அதுதான் கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு 15 ரன் வந்திருக்கு அவர் மூலியமா லாஸ்ட் 2 ஓவர்ல. அது ஒரு 5 ரன் இல்ல 10 ரன்னுக்குள்ள இருந்ததுன்னா கூட இன்னும் ஒரு 150 பிளஸ்ல இருந்திருக்கும் டார்கெட். ஸ்டில் அதுவுமே அவருக்கு பாசிட்டிவா போன மாதிரி தான். இல்ல அப்படி பார்த்தா நிக்கோலஸ் பூரான் வந்து ஆர்சிபி கிட்ட சிராஜோல 3 6, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் யாரோ போட்ட ஞாபகம் இல்ல, அவர் ஓவர்ல 4 6 3 6 அடிச்சாரு. அந்த 2 ஓவர்ல 40 ரன் அடிச்சிட்டாங்க. அதை பாக்குறப்போ நேத்து மேட்ச்ல ரஷீத் கான் ஓவர்ல ஒரே 6 தான் அடிக்க முடிஞ்சது. மிச்ச பால்லாம் சிங்கிள். இல்ல நீ அதுக்கு பிச்சை பார்க்கணும். அவங்க அதுல சொல்லியிருக்காங்க 160 பிளஸ் ஒரு வாட்டி கூட அவங்க டிஃபெண்ட் பண்ணாம இருந்தது இல்ல எல்எஸ்ஜி. இன்னும் ஒரு வாட்டி கூட இதா அங்க நேத்து சொல்லிட்டாங்க 160 நல்ல ஸ்கோர் இல்ல. நேத்து சொல்லிட்டாங்க. நேத்து பிச்சு வேற மாதிரி இருந்தது. அவங்களே இவங்க கேஎல் ராகுலே 20 ரன் ஷார்ட்னு சொல்லிட்டாரு. நான் சொல்றேன் நெக்ஸ்ட் ஜிடி என்ன பண்ணாங்க, அதுல அவங்க என்ன மிஸ் பண்ணாங்க சொல்றேன். ஸோ 160 நேற்று நல்ல ஸ்கோர் இல்லை. இன்னும் 20 அடிச்சிருந்தா தான் நேற்று நல்ல ஸ்கோர். செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சாங்க. செகண்ட் ஹாஃப்ல பவர் பிளே 6 ஓவர்ஸ்குள்ளே அடிச்சிட்டாங்க 54. இவர் அவுட் ஆயிட்டார் சுபம் கில். அது கேட்டாங்க என்னன்னு கேட்டா நான் தேவையில்லாம ஒரு ஹிட்டுக்கு போயிட்டேன், அன்எக்ஸ்பெக்டட் அவுட். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு நல்ல ஆப்ஷன் இருந்தது. வேடும் வெளியே உட்கார்ந்து இருக்காரு, கேன் வில்லியம்ஸனும் வெளியே உட்கார்ந்து இருக்காரு. ஒண்ணுமே இல்ல, மேட்ச் கையில வந்து வேடோட ஓப்பனிங்க்கு போயிருக்கலாம். இவங்க தேவையில்லாம சாய் சுதர்ஷனோட ஓப்பனிங் போனது எனக்கு சரியான எல்லாம் ஒருத்தர் அடிக்கணும். பவர் பிளே நல்ல ஸ்கோர் வந்துச்சுடா. 6 ஓவர்ஸ் 54 அடிச்சிட்டாங்க. ஸோ அது கரெக்டான மூவ் இல்லைன்னே சொல்ல. 6 ஓவர்ஸ் 54 வந்துருச்சு. அப்போ ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் போயிட்டாங்க. இன்னும் எவ்வளோ அடிக்கணும், 84 பால்ஸ்க்கு 100 தான் அடிக்கணும், 110 தான் அடிக்கணும். அப்ப என்ன யோசிச்சாங்கன்னா கேன் வில்லியம்சன் அமிச்சிடலாம், இம்பாக்ட் பிளேயரா 30 ஆடிடுவாரு அப்படி நினைச்சு உள்ள அமிச்சா விஷ்ணாய்க்கு ஓவர் கொடுத்தாங்க. விஷ்ணாய் அன்எக்ஸ்பெக்டட் பயங்கரமான கேட்ச் எகிரி புடிச்சிட்டாரு. அது முதல்ல ஒரு பயங்கரமான கேட்ச். அந்த விஷயம் நடந்ததா. அதுக்கப்புறம் இவரு வந்தாரு, விஜய் சங்கர் வந்தவனே. குருணால் பாண்டியா திடீர்னு அந்த பிச்சு சம்மஸ்லோ ஆனனால பால் போடுறாரு. அது என்ன ஆகுனா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுது. அதை ஜட்ஜ் பண்ணாம சாய் சுரேஷன் அவுட். சரி, சாய் சுரேஷன் அவுட் ஆனவனே பிஆர் சரட் வராரு. பிஆர் சரட்டை ஏன் அமிச்சாங்கன்னா இப்ப நண்ட சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபில கர்நாடகாவுக்கு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட், அதனாலதான் அவரை சேர்த்திருக்காங்க. அவரையும் அமிச்சாங்க. அவரு வந்து என்ன பண்ணாருன்னா அதே மாதிரி மிஸ்லீட் பண்ணி தேவையில்லாம நீ சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிற போல பேட்டை திருப்பி அடிச்சிட்டாரு. அப்படி நீ என்ன சொன்னா ராகுல் திவாட்டியா வேணும்னு இல்ல. தர்ஷன் நால்கண்டே பயங்கரமான மூவ். முதல்ல 11 பாக்குறப்பவே 6 பேட்ஸ்மேன்ஸ் 5 பவுலர்ஸ் இருந்தாங்க.
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல கேன் வில்லியம்சன் இம்பாக்ட் பிளேயர் 7 தான். அப்போ 7 இருக்காங்க, ஒரு மிஸ் ஆகிட்டே பார்த்தா அப்புறமா தான் தெரியுது ஏன் டஸ்டன் நால்கண்டே இறக்கிருக்காங்கன்னா அவர் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். இப்ப நடந்த சீசன்ல ஆல்மோஸ்ட் விக்கெட் 4 தான் எடுத்திருக்காரு, பட் 20 balls 50 அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல பேட்ஸ்மேன், டெட்ல அடிக்கிற பயங்கரமான பேட்ஸ்மேன். அதனால தான் அவரையும் இறக்கிருக்காங்க. பட் அவரும் ஒர்க் ஆகாம போயிட்டாரு. ஸோ அவங்க மூவ்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. கேன் வில்லியம்சன் சம மூவ், ஷரத் சம மூவ், நால்கண்டே சம மூவ், எல்லாமே நல்ல மூவ். பட் அன்னைக்கு நான் ஜிடிக்கும் இவங்களுக்கும் நான் சிஎஸ்கே நடக்கப்போ சொன்ன மாதிரி தான் இங்க என்ன ஆயிடுச்சுன்னா குணால் பாண்டியாவும் விஷ்ணாயும் வின் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சரி நல்லா போயிருந்தது, மேட்ச் இன்னமும் கையில வந்துருச்சு. எவ்வளவு இருந்ததுன்னா 36 balls 70 கையில இருக்கிறப்போ தேவையில்லாம ஒரு நல்ல பாலே இல்லை, அதை அடிக்க போய் எட்ஜ் பட்டு கேட்ச் போயிடுச்சு விஜய் சங்கர். அந்த அவர் இருந்தாவும் மேட்ச் அங்க கையில இருந்திருக்கும். சரி விஜய் சங்கர் போனாரு, திவாட்டி ஆடினேன்றாரு, ரஷீத் கான் வந்தாரு, ரஷீத் கானும் அதே தப்பு தான் பண்ணாரு. அவரு விஜய் சங்கரையும் இவங்க வந்து விஜய் சங்கர் ஆடணும்னா முன்னாடி ஆடணும், அதுவுமே எனக்கு தப்பா தான் தோணுது. அவரு 3-4 ஆடுறப்ப இருந்தது, பின்னாடி ஆடுறப்போ இல்ல. அதுக்கு வந்து அவங்க இவங்க அபினவ் மனோவரே சேர்த்துக்கலாம் அதுக்கு. அவங்க இல்ல நேற்று மேட்ச் நான் திருப்பி சொல்றேன்ல, நேற்று மேட்ச் நல்லா யோசிச்சிருக்காங்க, சூப்பரா யோசிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எங்கேயுமே அவங்களுக்கு கை கொடுக்கல, நான் அப்படிதான் சொல்லுவேன். ஒரே ஒருத்தர் கை கொடுத்துட்டா அவங்க கன்ஃபார்ம் வின்னு தான். யாருமே கை, எல்லாமே பக்கா ஆர்டரு. ஏன் இவனை மாத்தி அனுப்பினாங்க, அவனை ஏன் அமிச்சாங்கன்ற எந்த தப்புமே பண்ணல, அவங்க எல்லாமே கிளீனா பண்ணாங்க. இல்ல அது புரியுது எனக்கு. நேற்று மேட்சுக்கு நான் சொல்லல, ஜெனரலாவே ஜிடி டீம் பண்ற டாக்டிக்கல் எரர் மாதிரி எனக்கு தோன்றது என்னன்னா, ஒரே ஃபார்மேட் பிளேயர் ஒரு டாப் ஆர்டர் 5ம் இருக்க மாதிரி தோணுது எனக்கு. ஸ்ட்ரோக் மேக்கர்ஸே இல்ல. பிரசன்டேஷன்ல இவர் சொல்லிட்டாரு, பிரசன்டேஷன்ல சுபம் கில் சொல்லிட்டாரு, மெயின் கன்சர்ன் எங்களுக்கு மில்லர் இல்லாதது. கண்டிப்பா நேத்து மில்லர் இருந்தா. ஆமா, ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் இல்ல. ஆமா, மில்லர் ஆக்சுவலி ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் 2 பேர் தான். இவரு மில்லரு, திவாடியா, அபினவ் மனோவர், இவங்க 3 பேர் தான் ஸ்ட்ரோக் மேக்கர்ஸா இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. வேடு ஆடுறப்போ வேடு, மிச்சம் எல்லாமே கொஞ்சம் தட்டி ஆடுறவங்க தான். ஒரே டைமென்ஷனலா பேட்டிங் இருக்கப்போ அந்த பிச்சு அந்த ஒருத்தருக்கு செட் ஆகல, இன்னொருத்தருக்கு செட் ஆகல, ஒரே ஃபார்மேட்டா இருக்கிறதுனாலதான். கொஞ்சம் மாத்தி ஆடுறவங்க இருந்திருந்தாதான் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் மாத்தி ஆடுற ஒரு திவாட்டியானாலதான் அவரு தான் ஐஎஸ் ஸ்கோரே பண்ணிருக்காரு அவங்க டீம்ல. அது ஓகே. இப்ப மறுபடியும் நேத்துக்கே தான் வருவேன். நேத்து நீ சொல்ற மாதிரி எல்லாமே மாறிடுச்சு. அந்த 54ல அதிகமாச்சு சாய் சுதர்ஷன் தான். ஸோ அவர் வந்து ரோல் மாட்டி தான் பண்றாரு. எனக்கு நெக்ஸ்ட் மேட்சும் சாஹா இருப்பா டவுட் தான், இன்ஜுரியில இருக்காரு. ஸோ அப்படி நெக்ஸ்ட் மேட்சும் பார்த்தா கண்டிப்பா இவங்க தான் ஓப்பனிங் வர போறாங்க. மில்லர் வந்து தான் ஓகே, இல்ல மில்லர் வரமாட்டாருன்னா மேபி கேன் வில்லியம்சன் ஒர்க் பண்ண மாட்டாருன்னா வேற உள்ள போட்டுப்பாங்க. பட் இது வரைக்கும் சாய் சுரேஷன் நீ சொன்ன மாதிரி அந்த 4 பேர் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா அவன் அந்த பையன் கேம் மாற்றி தான் ஆடுறான். நேத்தும் ஹிட்டுக்கு தான் போனாரு. மயங்க் யாதவ்ல 2 4 பவர் பிளேல வந்து போடுறாரு, தொடர்ந்து 2 ஒரு 4 ஒரு பவுன்ஸ் மறுபடியும் 4, அப்புறம் சிங்கிள், லாஸ்ட் பால்ல இவரு ஒரு 4 கில்லு. ஸோ அதனால வந்து அந்த அவரு சுரேஷன் மாத்திடுறாரு. மேபி கில் அப்படியே ஆடுறாரு, விஜய் சங்கர் அப்படியே ஆடுறான்னு சொல்லலாம். சுரேஷன் அதெல்லாம் பண்ணிடுறாரு, நான் மாறிக்கிறேன், நான் ஹிட் பண்ணிக்கிறேன், அப்படிதான் போறாரு. பட் அதனால அந்த லைன் அவங்களுக்கு ஓகே தான். சம் மிஸ்டேக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்காம நடக்கிறான். ஏன் நால்கண்டி அவுட்டை போய் பார்த்தா தெரியும், நால்கண்டியும் சரி விஜய் சங்கரும் சரி ஒண்ணுமே இல்லை, நல்ல பாலே இல்லை, தேவையில்லாம அவங்களா ஷாட்டுக்கு போய் அவுட்டு. நால்கண்டி தப்பான ஷாட் தான், நல்ல பால் எல்லாம் கிடையாது. ஆனா அந்த பவுன்ஸ் இருந்தது. குர்னால் பாண்டியாது அவன் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட மேல வருது பால், அதனால பேட்ல வேற இடத்துல போடுது. தப்பான ஷாட் தான் அன்னதும் குர்னால் பாண்டியா. அப்புறமா லாஸ்ட் நான் சொல்றேன், வைடு பால் வெளியே போயிடுச்சு, விட்டுண்டா ஒரு ரன்னு, அதை அடிக்க போயிட்டு கையிலே போய் காண்டுச்சு. இதே மாதிரிதான் விஜய் சங்கரும், வைடு பால் விட்டுண்டா ஒரு ரன்னு. அது வந்து ஒரு பின்னாடி ஒரு 4 அடிக்கணும்னு பார்த்தாரு, கரெக்டா ஃபைன் லெக்லயே கேட்ச் வந்துச்சு. அதனால சொல்ல வரேன், எனக்கு நேத்து ஓகே தான். நான் அவங்கள இல்ல ரொம்ப மோசமா ஆட்டாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். சுப்மன் கில் கேப்டன்சி பத்தி ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. மூவ்லாம் நல்லா பண்ணாங்க, பட் மிஸ் ஆயிடுச்சு. அதுல என்னன்னா ஜியோல ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஹீரோ கேம், மெயின் கேம்ப்ல ஹீரோ கேம்னு. அந்த டீம்ல இருக்க ஒரு மெயின் பிளேயரோட விஷுவல்ஸ் வந்துனே இருக்கும் மேட்ச் அப்போ. அதுல சுபம் கில் வேற லெவல்ல இருக்காரு. 4 அடிச்சாலும் கை தட்டுறாரு, 6 அடிச்சாலும் கை தட்டுறாரு, டாட் வின்னாலும் கை தட்டுறாரு, விக்கெட் அடிச்சாலும் கை தட்டுறாரு, அவருக்கு கேட்ச் விட்டாலும் தட்டுறாரு. ரஷீத் கான் இப்படி எப்படியே சறுக்கின்னு வந்து ஒரு கேட்ச் பிடிக்கும்னா தட்டி பரவாயில்ல அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காரு. மிஸ்ஃபீல் பண்ணாலும் ரஷீத் கானுக்கு பண்ணாரு, மிஸ்ஃபீல் பண்ணாலும் கை தட்டுறாரு, அதெல்லாம் கூட ஓகே. லாஸ்ட்ல
19 ஓவர் போயின்னு இருக்கு, 3 பால் தான் இருக்கு, இன்னும் 30 அடிக்கணும். அப்ப டக் அவுட்ல காமிச்சுருக்காங்க, பக்கத்துல இருக்கிற கோச் கிட்ட பேசி சிரிச்சுன்னு இருக்காரு. அந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்களேடா, எப்படிடா பண்ற இல்ல அப்படின்ற மாதிரி. ஹர்திக் பாண்டியா பண்றாரு. ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியா கிட்ட தான் கத்திட்டாரான்னு தெரியல. இல்ல அவரு வேற பண்ணுவாரு. இவரு வந்து ஆனா அவர் பண்றத பார்த்தா அவர் பண்றத பார்த்து எல்லாம் கடுப்பு தான் வராங்க. இவர் பண்றது ரியலா இருக்குப்பா, நீ கூலாவே தான்டா இருக்க, ஸ்டார்டிங்ல கூலாவே தான்டா இருக்க. அதான் நம்ம நீ பேசுன மாதிரி தான், மஃபாக்காவை அடுத்த மாதிரி சேர்ப்பால தெரியலன்னு சும்மா ஒரு மேட்ச் கண் தொலைபி செய்யற மாதிரி சேர்த்தாங்க. அன்னைக்கு நல்லா பண்ணாரு, பார்த்தா நேற்று தூக்கிட்டாங்க. ஸோ ஒன்றும் அவங்க ரியலாலாம் இல்லை. இவங்க இன்னமும் நெக்ஸ்ட் மேட்ச் இதே டீம் தான் போவாங்க. மேபி ஒரு சேஞ்ச் பண்ணா பெரிய விஷயம் குஜராத், இல்லை இதே லைன்ல கூட போய் ஆடுவாங்க அவங்க. ஸோ அந்த விஷயத்துல இவங்க அப்படியே ஃபேக் இல்லாம ரியலா இருக்காங்க, ஒரே ஃபார்மேட்ல போறாங்க. ஒரு நல்ல கேப்டன் கண்டிப்பா அவர் அப்படியே பாண்டியா பண்ண மாதிரி இல்ல ஒரு நிறைய பிளேயர்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாம அப்படியே அதே டீம்லயே இருந்தாருன்னா அந்த டீமே நல்லா வளர்த்து விடலாம். அவரும் நல்லா அவர் ஆல்ரெடி வளர்ந்துட்டாரு, இன்னமும் நல்லா பண்ணிடுவாங்க. நல்ல கேப்டன். ஆமா அதுதான். இல்ல அவர் ஆல்ரெடி நல்லா வளர்ந்த பிளேயர் தான், இன்னமும் நல்லா சூப்பரா போகலாம். இல்ல நல்ல கேப்டனான்னு சொன்னேன் நான், நல்ல பிளேயர் சொல்ல, நல்ல கேப்டன். ஏன்னா அவர் இன்டர்நேஷனல்ல கேப்டன்சி பண்ணல, அவர் பிருத்வி ஷாக்கில தான் ஆடி இருக்காரு, வைஸ் கேப்டனா இருந்திருக்காரு. ஆனா நல்ல கேப்டனா குரூம் பண்ணி கொடுப்பாங்க. ஹர்திக் பாண்டியாவை குரூம் பண்ணதே நேராவும் ஜிடியும் தான். இல்லைன்னா ஹர்திக் பாண்டியாவை கேப்டன்சி ஆப்ஷனெல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இவரையும் குரூம் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய ஸ்கோப் இருக்கு அவர் இந்தியா கேப்டன் பண்ண. ஏன்னா இந்தியா போர்டை பத்தி தெரியும்ல, நல்லா ஆடுற பிளேயரை தூக்கி கேப்டன் ஆக்கிடுவாங்க. அவர் ஆல்ரெடி அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை தான் பண்ணுவாங்க கேப்டன். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாமா? இன்னைக்கு மேட்ச் போயிடலாம். சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் ஃபுல் ஃப்ளோல இருந்தாங்க. 3 on ட்ராட் ஜெயிச்சுட்டு. அண்ட் கம்பீர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு, சேப்பாக்ல வந்து சிஎஸ்கே வாடி போண்டா அப்படின்னு. அது முடியாதுன்னு அன்னைக்கே நீ சொன்ன. நானும் சிஎஸ்கே வின்க்கு தான் போனேன். அதே மாதிரி திருப்பியும் ட்ராக் வந்து ஸ்லோ ஆச்சு, வெயில் பயங்கரமா கொளுத்திட்டு இருக்கு, நமக்கே தெரியும். ஸோ அதனால மேலே வந்து ரஃப் ஆயிருக்கு பிச்சு, ஸ்லோ ஆயிருக்கு. அண்ட் அவங்களோட ஓவர்சீஸ் பிளேயர் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கமெண்ட்ரிலும் சொல்லிட்டு இருந்தாங்க, ட்ரெயின் ஆயிட்டாங்க. ஒரு 130 140 கிட்ட கொடுக்கணும், அதுக்கு ஒரு ஃபயரா வரணும் ஃபீல்ட்ல. ஆனா எல்லாருமே ஒரு பவர் பிளேக்குள்ளவே ட்ரெயின் ஆன மாதிரி இருந்தது. அண்ட் பவர் பிளே நம்ம பெரிய ஸ்கோர் கூட போல, ஒரு 50 தான் அடிச்சிருந்தோம் 6 ஓவருக்கு. அப்ப கூட அவங்களுக்கு ஒரு இது இல்லாம இருந்தது. ருத்ராஜ் கெய்க்வாட் டேரல் ஃபுல்லா நின்று ஆடி கொடுத்து வின் பண்ணிட்டாரு. டேரல் மிச்சத்துல ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க, பிடிச்சிருக்க வேண்டிய கேட்ச் தான். அன்மோல் அவரு மிஸ் பண்ணிட்டாரு, ரமன்தீப் சாரி, கையில பட்டு விழுந்துருச்சு. ஸோ அது மேபி ஒரு கேட்சை கன்வெர்ட் ஆயிருந்தா எப்படி போயிருக்கும் மேட்ச்னு தெரியாது, மேபி கொஞ்சம் க்ளோஸ் மேட்சா கூட போயிருக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு யோசிச்சிருப்பாங்க ஏன் அஜிங்கிய ரஹானே வரல, டேரல் மிச்சல் அனுப்புனாங்கன்னு. அது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு மிஸ்டேக் தான், டாக்டிக்கல் மிஸ்டேக்கு. என்ன பண்ணியிருக்காங்க, அஜிங்கிய ரஹானே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்ச நேரம் ஃபீல்ட்ல எல்லாமே வெளியே போயிருந்திருக்காரு போல, செகண்ட் 10 ஓவர்ஸ்ல. ஸோ அவர் அவ்வளோ நேரம் ஃபீல்ட்ல இல்லைங்கிறதால மேட்ச் டைம் இவ்வளோ நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் இறங்க முடியும். ஸோ 14 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் பேட்டிங்க்கு வரணும், இல்லை சிஎஸ்கே 5 டவுன் ஆனால் தான் பேட்டிங்க்கு வரணும் அவரு அப்படின்னு ரூல்ஸ் இருக்கிறதால அவர் இறக்க காணும். அது கமெண்டேட்டர்ஸ்க்கு தெரியல, பட் ஆனால் கிரிக் இதுல போட்டிருந்தாங்க, ஒரு சேனல்ல ஃபாலோ பண்றதுல ஃபேஸ்புக்ல போட்டிருந்தாங்க. அதனாலதான் அந்த மூவ், இல்லைன்னா அஜிங்கிய ரஹானே தான் இறங்கியிருப்பாரு அப்படின்னு. ஓகே, நீ சொல்லு கிஷோன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டாஸ் வின் பண்ணி போலிங்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டாஸ் வின் பண்ணியிருக்காரு வேற கைக்வாடு, அது ஒன்று இருந்தது. அப்புறம் போலிங்னோடனே இவங்க அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட்டே அதுவே பயங்கரமா இருந்தது, பிடிச்சிட்டு வர ஜடேஜா துஷார் தேஷ்பாண்டே நீயாடா அப்படின்ற மாதிரி இருந்தது எடுத்தவனே. அதுக்கு 3 விக்கெட் எடுத்துட்டாரு இன்னைக்கு வர. அவரு மேல இவங்க இன்வெஸ்ட் பண்ற ஹோப்ஸுக்கு இது கொடுக்குறாரு, ஒரு ரீபே பண்றாரு. 3 விக்கெட் எடுத்தாரு, இன்னொரு விக்கெட் அவரே பிடிக்க வேண்டிய கேட்ச், சப்போஸ் பிடிச்சிருந்தாருன்னா 4 விக்கெட்டா கன்வெர்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா போயினே இருந்தது. அதுதான் அந்த டீம்ல மட்டும் சென்னையை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் யாராச்சும் பண்ணிருவாங்க. 3 மேட்ச் ஒண்ணுமே பண்ண, 4 மேட்ச் ஆட்டாங்களா, 4 மேட்ச் ஒண்ணுமே பண்ணல. இன்னைக்கு வந்தாரு, விக்கெட் எடுத்துட்டு போயினேன்ட்டாரு ஜடேஜா, 3 விக்கெட் எடுத்துட்டாரு. ஏதோ ஒன்று வந்துடும், 3 விக்கெட் 18 ரன். யாரோ ஒருத்தர் ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், அவங்க ஏன் அங்கிள் எல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்காங்கன்னா, அந்த அங்கிள் ஒரு 5 பேரும் 5 மேட்சும் மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ் ஆனாலும் 5 மேட்ச் வின் பண்ணிட்டோம்.
அந்த மாதிரி இப்போ அங்கிள் தான் ஜடேஜா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வின் பண்ணி கொடுத்தாரு ஒரு மேட்ச். அந்த மாதிரி அடுத்த மேட்ச் டோனி வின் பண்ணி கொடுத்துருவாரு. அதே மாதிரி மிச்சலும் அவரும் வயசானவர் தான், அவர் வின் பண்ணி கொடுத்துருவாரு. ரஹானே வின் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு இருக்காங்க. நீ 30+னாலே அங்கிளுங்கிற. ஸோ அந்த மாதிரி தான் யோசிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த மூவ் பயங்கரமான மூவ். அப்ப அடுத்த வருஷம் நம்ம அங்கிள் தான் உன் கணக்குப்படி. டக்கு விக்கெட்டை கட்டினாங்க. சரி ஓகே விக்கெட்டை கட்டிட்டாங்களே, அதுக்குள்ள பார்த்தா டக் அவுட்ல காமிச்சுனே பார்த்தா ரெடியாகி நின்னுறாரு மனிஷ் பாண்டே. என்னடா மனிஷ் பாண்டே ரெடியாகி நின்னுறாரு, இறக்கி விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி இந்த 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ ஆனாங்க. ரிங்கு சிங்க்கு நல்லா படல, சுத்தமா படாம போயிடுச்சு. போன வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரசலை இறக்கிட்டு ரிங்கு சிங்கை வச்சுப்பாங்க. இந்த வருஷம் கமெண்ட்ரியில சொன்னாங்க ரசலுக்கு ஒரு 10 பால் பட்டாதான் அடிப்பாரு. ஸோ அவங்க ஒரு பயங்கரமான ராங் மூவ் என்ன பண்ணேன்னா ரிங்கு சிங் அமைச்சிரு, அந்த இடத்துல ரசல் அமைச்சிட்டாங்கன்னா அவர் ஒரு 10 பால் ஆடிட்டு இருப்பாரு, 10 பால் ஆடி இருந்தாங்கன்னா அவர் அடிச்சிருப்பாரு அப்படின்னாங்க. அது கரெக்டான விஷயம் தான். பட் அது வந்து இல்ல, ஆனா எனக்கு என்ன தோணுச்சு, ரொட்டேட் பண்ண மாட்டாரு ரசில், வந்து பண்ணா இருப்பாரு முஸ்தபிசர் கிட்ட 5 டாட் பால் ஆடினாரு, அதைதான் பண்ணிருப்பாரு முன்னாடி வந்தாலும். ஏன்னா பால் ஸ்லோவா இருக்கு, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்றதுக்காக தான் பண்ணாங்க. அது கரெக்ட் தான். ஆனா மனிஷ் பாண்டேவை மட்டும் உள்ள இறக்கியிருந்தாங்க, பயங்கர இல்லடா மூவுதுன்ற மாதிரி ஆயிருக்கும். நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க. நான் ஒரு விக்கெட் விழணும், மனிஷ் பாண்டே இறங்கணும்னு நினைச்சேன். இல்ல மனிஷ் பாண்டே அவங்க யார் ரெடி பண்ணி வச்சாங்கன்னா டக்குன்னு ரிங்கு அவுட் ஆயிட்டு ரசல் அனுப்புறாங்கன்னா ரசலும் அவுட் ஆயிட்டானா அப்ப மனிஷ் பாண்டே லாஸ்ட் அன்குல் அது தேவைப்பட்டிருக்கும். ஆனா 14 ஓவர்ஸ்ல விக்கெட் போயிருந்தாலே வந்துட்டு இருப்பாரு அவரு, அது போல. இல்ல நீ சொல்ற மாதிரி ரொட்டேட் ஓகே. இந்த இயர் வந்து அவரு முதல் 4 மேட்ச் அந்த கேம் 3 மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு ரசல். அதனால இன்னைக்கு முன்னாடி வந்திருந்தா கண்டிப்பா ஆடி இருப்பாரு. இல்ல அதுதான் நான் திருப்பி சொல்றேன். எனக்கு என்ன தோணுது, பிச்சு ஸ்லோவா இருக்கு, அதனால தெரிஞ்சு போச்சு. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் போனாங்க 14வது ஒரு 15வது. அதுக்கப்புறம் பிச்சு ஸ்லோவா வருது, ஏதோ கேப்டன் கேட்டிருப்பாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ஸ்லோவா இருக்கு, பேட்ல படாது, ஸோ ரொட்டேட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் எனக்கு தோணுது, அது தப்புன்னு எனக்கு தோணல. கமெண்டேட்டர் சொன்னா கூட இல்ல ஸ்ட்ராட்டஜி முன்னாடி ரிங்கு சிங் வந்துட்டாரு, நான் அதான் சொல்றேன். இல்ல அப்ப 9th ஓவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிரேக் வந்திருக்கும்ல, அப்பவே ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஆடிட்டு இருந்தாரு. ஓகே ரமன்தீப் கூட இருந்தாரு, ஓகேவா. ரமன்தீப்பும் ஸ்ரேயஸ் ஐயர் ஆடினாங்க நீ சொல்ற ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல. அதுக்கப்புறம் 11th ஓவர்ல என்னவோ ரமன்தீப் அவுட் ஆனார், தேவலாம் டீக்ஷன் ஓவர் அவுட் ஆகி. அந்த டைம் சொல்றாங்க, அந்த டைம் கமெண்ட்ரி சொல்றது கரெக்டா ரசல் அமிச்சுட்டா. அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா, அவர் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு சிஎஸ்கே கிட்ட. அவர் இது வரைக்கும் ஐபிஎல் அடிச்சதே 450 தான், சாரி 11 50 அடிச்சிருக்காரு. அதுல 4 சிஎஸ்கே கிட்ட தான் அடிச்சிருக்காரு. அண்ட் சேப்பாக்ல 170+ ஸ்ட்ரைக் ரேட்டும் வச்சிருக்காரு. ஆனாலும் அவங்க நம்பல, பிச்சு ஸ்லோவா இருக்குன்றதால நம்பல நான் நினைக்கிறேன். அந்த மூவ் மாத்தி இருக்கலாம். ஏன்னா ரிங்கு சிங்க்கு போன மேட்ச் நான் அன்னைக்கே சொன்னேன், ரிங்கு சிங்கும் ரசலும் ஒன்னா ஆடுறப்போ ரிங்கு சிங் எதுவுமே பண்ணல, பேட்லேயே ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொன்னேன். அவர் இந்த வாட்டி ரொம்ப ஸ்லோவா தான் இருக்காரு. அதை கொஞ்சம் யோசிச்சு மாத்திருந்தாங்கன்னா ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் மாறி போயிருக்கும். ஆமா ஸ்கோர் ரொம்ப கம்மி, 138 வாய்ப்பு ரொம்ப இல்ல. நீ சப்போஸ் 155 157 அடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருந்திருக்கும். சப்போஸ் நீங்க பவர் பிளே 2 விக்கெட் கைட்டு இருந்தாலும் மேட்ச் மாறி இருக்க மாட்டேது, டவுட் தான், மாறி இருக்காது. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு பிக் டாஸ் வின் தான். சப்போஸ் டாஸ் தோத்துனா மேட்ச் எப்படி வேணா போயிருக்கலாம். சிஎஸ்கே இதே மாதிரி ஸ்லோ பிச்ல போன வாட்டி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம் எஸ்ஆர்எச் மேட்ச்ல. அண்ட் போன சீசன் கேகேஆர் கிட்ட இதே ஒரு 140 அடிச்சுட்டு அவங்க ஈஸியா சேஸ் பண்ணாங்க. நிதிஷ் ராணாவும் ரிங்கு சிங்கும் நின்று 3 விக்கெட் சீக்கிரம் எடுத்தா கூட அதுக்கப்புறம் இவங்க நின்றுட்டாங்க. ஒரு 80-90 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப், அவங்க விக்கெட் எடுக்க முடியல. அதே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. டாஸ் வின் பண்ணது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சிஎஸ்கே இன்னும் நல்லா ஆடி இருந்தா கூட ஒரு 150 தான் அடிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன் நான். அண்ட் பயந்து இருப்பாங்க சுனில் நாராயணுக்கும் வருண் சக்கரவர்த்திக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி அதோட அவங்க கிட்ட பவுலிங் அட்டாக்கோ இல்ல, ஃபேஸ் பவுலர்ஸ் 2 பேர் தான், ஸ்டார்க்கு வைபவ் அரோரா, அதுக்கப்புறம் ரசல், அவ்வளவுதான். வேற யாரும் எக்ஸ்ட்ரா இல்ல. அர்ஷித் ராணோ இல்ல இன்ஜுரி, வேற யார் ஃபேஸ் பவுலர்ஸ் வச்சு 3 ஸ்பின் வச்சுன்னு இருக்காங்க, சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி, அன்குல் ராய். சப்போஸ் 160 ஆச்சுனாங்கன்னா சுயேஷ் சர்மா வந்துட்டு இருப்பாரு. அதனால வந்து இந்த 138 வச்சு போனது முடியாது, அது கன்ஃபார்ம். அவங்க ஸ்லோ ஆயிட்டாங்க. எப்படினாலும் நீ முதல்ல 2 விக்கெட் கைட்டின்றா கூட நின்று ஆடிட்டு இருப்பாங்க, தட்டி ஆடிட்டு இருப்பாங்க. கன்ஃபார்ம் 30 ஆனா போச்சு. கேப்ல 2 ரன் ஆனா நீங்க இவங்க பண்ண மாதிரி தான், ஆர்சிபி பண்ண மாதிரி தான். ராஜஸ்தான் ராயல்ஸ் எத்தனை டபுள் சொன்னாங்க, அந்த மாதிரி டபுள் அடிச்சு மேட்ச் ஈஸியா முடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப கம்மி ஸ்கோர். அதனால நம்ம கமெண்ட்ல சொல்லினே ரொம்ப கம்மி ஸ்கோர்.
கமெண்ட்ரியில சொல்லினே இருந்தாங்க 40 ரன்ஸ் அடிக்கணும் 42 பால்ஸ்க்கு. இப்போ கூட நினைச்சா முடியும், 2 விக்கெட் எடுக்கணும், ஃபீல்டர்ஸ் உள்ள நிக்க வச்சு ஃபீல்டர்ஸ் உள்ள நிக்க வச்சு கூட கேப்ல ஆட போறாங்க. ருத்ராஜ் ஸ்டிக் விட்டு ஆடுறாரு. அவர் அழகா ஸ்டிக் விட்டு ஆடுறாரு. அவர் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாரு, நான் ஸ்ட்ரைக் ரேட் 110 120 இருந்தா கூட போதும், நான் ஃபுல்லா நின்னு ஆட போறேன் அப்படின்னு. நல்ல தேவையான பால் பவுண்டரி அடிச்சு நிறைய டாட் பால் ஆடினாரு, ரொட்டேட் பண்ணாரு. அப்படி இருக்கப்போ கரெக்ட் பத்தாத ஸ்கோர். ஆக்சுவலி அது எப்போ வந்துருச்சு, 80 பால்ஸுக்கு 82 என்னமோ இருந்தது, அப்புறம் 78 பால் 72 ஆயிருச்சு. அப்பல இருந்தே மேட்ச் கை விட்டு போயிருச்சு. ஒரு 30 ரன் ஷாட் தான். இல்ல இந்த மேட்ச் கூட ஓகே, கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்க தோத்துட்டாங்க, சாரி கேகேஆர் தோத்துட்டாங்க, சென்னை ஜெயிச்சிட்டாங்க, எனக்கு அதெல்லாம் கூட சரி ஏதோ போச்சு ஓகே. இந்த ஃபேக்கா ஒண்ணு பண்றாங்க பாரு, அதெல்லாம் பார்க்கவே முடியல. நீ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற, அப்புறம் எப்படி தோனி கிட்ட கை குத்து சிரிக்கிற? கம்பீர் பண்ணாரு, சிரிச்சுன்னு ஏதோ பேசுறாரு, எப்படி பேசுற? அப்ப நீ ரியலா? அது எனக்கு சத்தியமா அது ரியல் மாதிரியே தெரியல. இல்ல அது வந்து ஆன் ஃபீல்ட் வேற வெளியே வேற தான் சொல்லுவாங்க. இது நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டா விளையாடுறேன் நானு, அதனால நான் இது ஒத்துக்கவே மாட்டேன். இது மாதிரி நடக்க நான் ஒன்னு அடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டோம் கிரவுண்ட்லனா, மேட்ச் முடிச்சு சும்மா கை கொடுங்கன்னா சொன்னா கூட கொடுக்காம போயிடுவோம், இல்ல கொடுக்குறப்ப கூட சும்மா கை கொடுப்போம், பேச கூட மாட்டோம். இவரு இந்த பேசி சிரிக்கிறது, அவர் தட்டுறது, கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஃபேக். சீரியஸா எனக்கு ஃபேக் தான் தோணுது. அது ஃபேக் இல்லன்னு தாண்டி அதுதான் ஒரு நல்ல பழக்க வழக்கம்ல. நான் பார்த்துட்டு திருப்பிட்டு போவேன், கை கொடுக்க மாட்டேன். உள்ளுக்குள்ள வெஞ்சன்ஸ் வச்சுட்டா நீ வெளியே பண்ற, நீ ரியல் இல்ல. நீ ரியல் இருந்தா கை மட்டும் கொடுத்துட்டு போயிடுவேன், அது ரியல். உள்ளுக்குள்ள உனக்கு அவ்வளவு நீ அப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கூடாது. ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த? இல்ல வின் பண்ணுவேன் தானே சொன்னா, வின் பண்ணுவேன்னு சொல்றது ஒரு நார்மல் தானே. நான் போயிட்டு வின் பண்ணுவேன், ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்ட் ஃபேன்ஸ் முன்னாடி அவங்கள வின் பண்ணுவோன்றது அவங்களுக்கு ஒரு கெத்து மாதிரி இருந்திருக்கும் மேபி. கம்பீருக்கு தோனி மேல ஒரு இது இருக்குன்றதுலாம் வேற. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீ கோட் பண்றது எனக்கு அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வேற மாதிரி தெரியுது. அந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்காகன்னா, நான் அவங்கள போய் அடிப்பேன், அவங்க ஹோம் கிரவுண்ட் ஃபேன்ஸ் முன்னாடி அடிச்சு நான் எங்க கெத்தை காட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. தோத்துட்டாங்க, அதுக்காக அப்படியே இது பண்ணிட்டு போக முடியாதுல்ல. நம்மளும் எவ்வளவு மேட்ச் தோத்துருக்கோம். தோத்துட்டா டிசப்பாயின்மெண்ட் நீ என்ன பண்ண, வெறும் கை கொடுத்துட்டு போயிடணும். கட்டி பிடிச்சிட்டு சிரிச்சுட்டு அந்த எதப்படி பேசினாலும் தெரியல, கட்டி பிடிச்சிட்டு சிரிக்கிறதுலாம் வந்து அப்போ நீ அதான் நான் உன்னை தோக்கடிப்பேன்னா சொல்லிட்டேன். அப்ப நீ அந்த இதுலயே தானே உட்கார்ந்து இருக்கணும். ஐயோ தோத்துட்டோமே அந்த வெறுப்புல தான் உட்கார்ந்து இருக்கணும். அதை நீ எப்படி வெளிக்காட்டணும்னா கை கொடுத்துட்டு போயிடணும். எல்லா பிளேஸ் கொடுக்க கூடாதான் சொல்ல, கொடுக்காம போனா அது நீ சொல்ற மாதிரி அது கரெக்ட் இல்ல. ஆன் ஃபீல்ட் ஆஃப் ஃபீல்டுக்கு நீயும் வேலை எல்லா கிட்ட கை கொடுத்துட்டு வந்து டீம் கிட்ட பேசணும், பேச்சு ஐ மீன் அந்த மாதிரி போகணும். அது நீ கை கொடுக்க எல்லா கிட்டையும் சிரிச்சுன்னு வர இல்ல. அந்த மாதிரி அவர் விராட் கோலி கிட்ட பண்ணிருக்காரு. ஏன்னா விராட் கோலிக்கும் மேல உண்மையாவே ஒரு இது இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப பண்ணது கூட நிறைய பேர் கிரிட்டிசைஸ் தான் பண்ணாங்க, அது ஃபேக் மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸ்டில் அப்ப கம்பீர் தான் ஃபர்ஸ்ட் வந்து பேசினாரு, விராட் கோலி பேசல. கம்பீர் வந்து கை குத்துட்டு சிரிச்சாரு, ஷோல்டர் மேல கை போட்டு பேசினாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி சீசன்ல நீ விராட் கோலி கிட்ட பாத்தீங்கன்னா ஷோல்டர் மேல கூட டேப் பண்ண மாட்டாரு, கை மட்டும் குத்துட்டு அப்படியே அடுத்தால பார்த்துட்டு போயினே இருப்பாரு. கம்பீர் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் தான். அதே மாதிரி நீ பண்ணிட்டு நான் அமைதியா விட்டுருப்பேன், நான் இப்ப பேசவே மாட்டேன். இது எனக்கு ஏன்னா நீ அந்த ஒரு இது பார்த்த. இப்போ இந்த இவரு மென்டாரா வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு இன்டர்வியூ ஒண்ணு போயிருக்கு, இதே இன்டர்வியூட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இன்னைக்கு நீ பாத்தீங்கன்னா கேகேஆரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போட்டிருக்காங்க. அதுல தோனியை பத்தி அவ்வளவு பிரைஸ் பண்ணி தான் பேசியிருக்காரு. நிறைய பேர் அதுக்கே கூட இது கம்பீர் தான் பேசினாரா இல்ல வேற யாராவது டூப் வச்சு பேசிட்டாங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேப்டன் வந்து இதுக்கு மேல இந்தியாவுக்கு கிடைக்க முடியாது. அண்ட் ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு டேர்ன் இருக்கு பிட்ச்ல அப்படின்னா வேர்ல்டு பெஸ்ட் கேப்டன் வந்து தோனி தான். எங்க ஃபீல்ட் பேஸ்மெண்ட் எங்க வைக்கணும், எந்த ஆங்கிள் செட் பண்ணும், இப்படிலாமும் பேசியிருக்காரு. இருக்கு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், கேகேஆர் ஹேண்டில். இதோட தூபே பத்தி இல்ல அப்பப்ப அவருக்குள்ள ஏதோ ஒரு சோல் உள்ள போயிடும் போல இருக்கு, மாட்டி மாட்டி பேசுறாரு போல இருக்கு. சரி ஓகே. தூபே கன்சிஸ்டன்டா அடிக்கிறாரு, முன்னாடி மாதிரி இல்ல. ஏன்னா முன்னாடி நம்ம ஒரு ஃபேண்டசி பிக்ஸ் போறோம்னா கூட கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மேட்ச் ஆட்டான், இன்னொரு மேட்ச் ஆடுவாரா தெரியாது, அந்த மாதிரி ஒரு தோரணை இருக்கும். ஆனா கன்சிஸ்டன்டா 30 ரன் அடிக்கிறாரு, மேட்சுக்கு 6 அடிக்கிறாரு, நல்ல ஸ்பின்னரா இருந்தாலும் அடிக்கிறாரு. வருண் சக்கரவர்த்தியோட இது வந்து ரன்ஸ் வந்து 26 வந்ததுக்கு பெரிய காரணம் இவர் தான். லாஸ்ட் ஓவர்ல ஒரு 14 ரன் அடிச்சிட்டாரு. அது முன்னாடி 3 ஓவர் போட்டு 10 ரன் கூட கொடுக்காம இருந்தாரு. தூபே பத்தி ஏதாவது இன்னும் கொஞ்சம் இல்ல. இப்போ ஒரு முன்ன யாருக்கு விளையாடாரு, ஆர்சிபி இருந்தாரா? ஆர்சிபி ராஜஸ்தான் ஆடி இருக்காரு.
ஆர்சிபி ராஜஸ்தான்ல இருக்கப்போ ஒரு 10% விளையாடின மனுஷன் இங்க வந்து ஒரு 2 சீசன் முன்னாடி ஒரு 40 இருந்தாரு. போன சீசன் ஆல்மோஸ்ட் 50 வந்துட்டாரு. இப்பயும் எனக்கு ஒரு 70 வந்திருக்காரு. 70 75 தான். இன்னும் ஒரு 25 வரணும். அப்படி வந்துட்டாருன்னா அப்போ நான் பக்கா வேர்ல்ட் இப்ப கிளாஸ். நம்ம அவர் யுவராஜ் சிங் ரேஞ்சுக்கு ஒரு கம்பேரிசன் சொல்லல. அவர் முன்னாடி இருந்ததுக்கு இப்ப எப்படி இருக்காருங்கிறத. அண்ட் எல்லாருமே வந்து அவர் இந்தியாவுக்கு பிக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க 2020 வேர்ல்டு கப்புக்கு. ஸ்பின் ஹிட்டர் இப்ப பேச்சுக்கு இன்னைக்கு பார்த்தா நரேன் ஓவர்ல 6 அடிச்சிருந்தாருன்னா நான் இப்ப பேசிட்டு இருப்பேன். பையன் நல்லா ஆடுறான்டா எடுத்துக்கலாம்டான்னு. வருண் சக்கரவர்த்தி இல்ல, அவர் ஐபிஎல்ல போட்டு இந்தியா வேர்ல்டு கப் போய் என்ன ஆச்சுன்னு தெரியும், அசிங்கப்பட்டு வந்தாங்க. ஸோ அவரை நான் பெருசா கண்டுக்கல. நரேன் ஓவர்ல அடிச்சுன்னா நரேன் ஓவர்ல அடிச்சு கேட்ச் வேகமா ஓட முடியல, பிளஸ் கிரவுண்ட் அந்த எண்ட்ல வந்து தூரமா இருந்தது. அதான் சொல்றேன். அதே மாதிரி ஸ்டார் போல ஒரு ஷார்ட் பிச் பால் அதையும் தூக்கி 6 அடிச்சுட்டாருன்னா சொல்லியிருப்பேன், அந்த ஆள் போட்டு அந்த ஓவர்ல அடிக்கிறான்டான்னு இருப்பேன். அதுவும் 4-ஆ போயிடுச்சு. நான் அந்த கணக்குல சொல்ல வரேன். ஆடுறாரு இல்லன்னே சொல்ல, இந்தியாவுக்கு எடுத்துக்கலாம். ஆனா சுபம் டூபேவா ரிங்கு சிங்கான்ற ஒரு டவுட் வருது. சோ 2 பேருமே எடுக்க முடியாது, யாராச்சும் ஒருத்தர் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். வேர்ல்டு கப் பிக் இல்ல, இவர் நம்பர் 4 தான ஆடுறாரு. சூரியகுமார் யாதவ் இருக்காரு. சோ டவுன் சூரியகுமார் ஒன் டவுன். ஆக்சுவலி யார் வச்சு ஓபன் பண்ணுவாங்கன்னே தெரியல. கோலி, ரோஹித் சர்மாவா இல்ல கோலியே ஒன் டவுன் போயிட்டு வரானு அது ஸ்குவாட் எடுக்கிறப்ப பார்க்கலாம். ஆனா 15 man ஸ்குவாட்ல கண்டிப்பா இருப்பார். 11 ஸ்லாட் வர தெரியல. 15 man 18 manல யசஸ்வி இந்தியாவுக்கு ஆடி இருக்காரு. ஐபிஎல் ஆடல இன்னும். சுப்மன் கில்லே ஓபனர் தான். சுபம் கில் இருக்காரு, யசஸ்வி இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்காரு. அவங்கள யார் பிக் பண்ணுவாங்கன்னே தெரியல. கோலி வேற எல்லாம் 180 ரன் அடிச்சு ஒரு 340 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. இப்பவே ஆரஞ்சு கேப் விட்டா 1200 அடிப்பார் போல இருக்கு இந்த ஐபிஎல்ல. அவரையும் தூக்கி உள்ள போடணும். இதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் போடணும், ஹார்திக் பாண்டியாவை போடணும். நான் முன்னாடி சொன்னதான் திருப்பி சொல்றேன். இவங்க கோலி இல்லாமலாம் போறதுக்கு சான்ஸே இல்லை. கோலியை வச்சுதான் பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் கிரிக்கெட்டையே. இப்போ யூஎஸ்ல போயிட்டு ஆடுறாங்க. யூஎஸ்ல போய் வேர்ல்டு கப் வைக்கிறதே காரணம் என்னன்னா, கிரிக்கெட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் யூஎஸ்லன்றதுக்காக தான். யூஎஸ் அண்ட் கரீபியன், அதான் வெஸ்ட் இண்டீஸ்ல சேர்த்து வைக்கிறாங்க. அந்த வேர்ல்டு கப்பு கோலியை வச்சுதான் பிராண்ட் பண்ணுவாங்க. அங்க போஸ்டர்ஸ் ஓட்டுறதா இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியால நடந்த வேர்ல்டு கப்பு அப்போ இவர் தான் கேப்டனு, ரோஹித் சர்மா தான். ஆனா அங்க பிளக்ஸ் வச்சது எல்லாமே ரோஹித்துக்கு கிடையாது, கோலிக்கு தான் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த பிராண்டிங்காகவே வேணும். நீ கோலியை விட்டுட்டு போனீங்கன்னா இந்தியா ஆடுவாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு ரெக்கக்னிஷன் அண்ட் வியூவர்ஷிப்புக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும் கண்டிப்பா. ஸோ கோலி ஆடுவாரு. மேபி கில்ல ஆடுற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒன் டவுன் தான் ஆடணும் கோலி, வர வழி இல்லை. போன சீசன் அப்படிதான் ஆடினாங்க. ஐபிஎல் வச்சு நீங்க 15 man ஸ்குவாட் பிக் பண்ண போறீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இந்த வாட்டி நிறைய பேர் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் வராங்க. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். யாரை எடுக்கிறது, யாரை விடுறது. பவுலிங்லயும் சரி, நிறைய நல்ல நல்ல பவுலர்ஸ்லாம் வந்துட்டாங்க. நிறைய 35+ நல்லா போட்டுன்னு இருக்காங்க. அவங்களெல்லாம் நீ உள்ள செட்டே ஆகிற மாதிரி நிலைமையில இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம், எதுவும் சொல்ல முடியாது என்ன நடக்கும்னு சொல்லிக்கலாம். சரி, ஓகே. நாளைக்கு மேட்ச் போயிடலாமா? போயிடலாம். நாளைக்கு பஞ்சாப் வர்சஸ் எஸ்ஆர்எச் இன் பஞ்சாப், அந்த மகாராஜா ஸ்டேடியம்ல ஆடுறாங்க சத்தீஸ்கர்ல. லிவிங்ஸ்டன் இல்ல, இன்ஜூர்டு. போன மேட்ச் மாதிரி தான் ரசா தான் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் எஸ்ஆர்எச் தான் போறேன் கண்டிப்பா. ஏன்னா ஆல்ரெடி பஞ்சாப் போன மேட்ச் வின் பண்ணதே அவங்களே தெரியாம வின் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் எஸ்ஆர்எச் கம்பேரிட்டிவ்லி ஆன் பேப்பர்ஸ் நல்ல ஸ்குவாட் தான். அவங்க தோத்தாலும் பரவாயில்ல, நான் எஸ்ஆர்எச்க்கு போகணும்னு தான் நினைக்கிறேன். அண்ட் வின் பண்ணா அவங்க திருப்பியும் டாப் ஆஃப் த டேபிளுக்கு கிளாஷ்க்கு வருவாங்க சிஎஸ்கேவோட. ஏன்னா ஆல்ரெடி 4-2 ஜெயிச்சிருக்காங்க, 5-3 ஜெயிச்ச மாதிரி கவுண்ட் வரும். ஸ்டில் அவங்க குவாலிட்டி டீம், அவங்க வின் பண்ணணும் தான் தோணுது. அண்ட் கேப்டன்ஷிப் பிக்ஸ்க்கும் போயிடுறேன் நான். நீ அதுக்கப்புறமா அப்படியே ஆட் பண்ணிக்கோ. கேப்டன்ஷிப் திருப்பியும் அபிஷேக் சர்மாவை விட முடியாது, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் தவானை எடுத்துக்கலாம், கான்ஸ்டன்டா 40 ரன் அடிப்பாரு. போன மேட்ச் வர ஒரு அன்லக்கியா அவுட் ஆயிட்டாரு, அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 ஓப்பனர் கன்ஃபார்ம். இன்னும் 2 ஆப்ஷன் சொல்லணும்னா கிளாசனும் இங்க லோவர் ஆர்டர்ல சாம் கரன் வேணா வச்சுக்கலாம். விக்கெட்டும் ஆடுவாரு. நம்பர் 4ல ஆடுறாரு பஞ்சாப்க்கு. போன மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணல, இந்த மேட்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீ சொன்ன மாதிரிதான் பஞ்சாப் அன்னைக்கு ஏதோ அவங்களுக்கே தெரியாம வின் பண்ண கணக்கு தான். எல்லா நல்ல பிளேயரா ஆடலனாலும் ஏதோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஆடுறவங்க உள்ள வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி பார்த்தா எஸ்ஆர்ஹெச்ல அந்த பிரச்சனையே இல்லை. எல்லாமே ப்ராமிசிங், நல்லா பேர் தெரிஞ்ச பிளேயர் தான் ஆடுறாங்க.
அதனால வந்து எனக்கும் எஸ்ஆர்எச் தான் வின் பண்ணணும்னு ஆல்மோஸ்ட் தெரியுது. இவங்க கிட்ட ஒரு கன்சிஸ்டன்ஸ் இல்ல. பஞ்சாப் கிட்ட பேட்டிங் லைனும் ஒழுங்கா இல்ல. சும்மா இல்லாம ரபராவை 14 ஓவர்ல முடிச்சு 4 ஓவர். போன மேட்ச் ஏதோ ஃபைனல் ஏதோ கொடுத்தாங்க, அடிச்சிட்டாங்க ரபதா ஓவர்லயும். ஸோ அவரோட கான்ஃபிடன்ஸை உடச்சிட்டாங்க. சப்போஸ் நாளைக்கு டெட் ஓவர்ஸ்ல கொடுத்தாங்கன்னா கிளாஸ் என்ன அடிப்பானே தெரியாது. அதோட வேற யார் ஆடுறாங்களோ இல்லையோ அபிஷேக் சர்மா ஆடுவாரு. அவர் வெளி பிச்சர் சம்மடிக்கிறாரு. மொஹாலியா ஒரு ரோம் கிரவுண்டு, பஞ்சாப்காரரு. என்ன அடிக்க போறாரு தெரியல. எல்லா மேட்சுக்கும் ட்வீட் வேற போட்டுறாரு யுவராஜ் சிங், ஐ சப்போர்ட்டிவ்னு. நாளைக்கு 12 பால் கூட 50 அச்சு அடிச்சிடலாம். ஈக்குவல் பண்ணிடுற தலை இன்னொரு அடி கம்மி பண்ண. நிறைய பேர் இப்போ நம்ம வேர்ல்டு கப் பத்தி பேசணும்னு சொல்றேன். அபிஷேக் சர்மா இவ்வளவு ஃபார்ம்ல இருக்கப்போ ஒரு ஸ்குவாட்ல எடுத்துட்டு போக முட்டா நமக்கு தான் லாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். அதுதான் இன்னொரு கம்மி 11 பால்ஸ்ல அடிக்க மாட்டேன், ஒரு ரெக்கார்டை அடிக்க மாட்டேன், நான் வேணா 12 பால் 50 அடிக்கும் கூட அச்சலா அடிச்சிருவாரு. அதனால எஸ்ஆர்எச் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் இன்னொன்னு என்னன்னா, புவனேஸ்வர் பேக் ஃபார்ம் நல்லா போட்டார் அன்னைக்கு. அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணாருன்னா தவான் நல்லா கைட்டிடுவாரு. ஆனா கன்ஃபார்ம் 40 ரன் அடிக்கிறதா தவான். ஆனா புவனேஸ்வர் குமார் லைன் அண்ட் லென்ட்டை பிடிச்சிட்டானா தவான் வார்னர் 2 பேரும் ஒரே மாதிரி தான் ஆடுவாங்க. தேவையில்லாம மொக்க பால பேட்ல ஆடுன்னு சொல்லி இன்சைட் ஏஜ் போல்ட் ஆயிடுவாங்க, இல்ல அவுட் சைட் ஏஜ்ல அவுட் ஆயிடுவாங்க. அந்த தப்பு தான் 2 பேருமே பண்ணுவாங்க. அன்னைக்கும் அதான் பண்ணாங்க. அதனால கேப்டன் பிக்ல போனா கன்ஃபார்ம் அபிஷேக் சர்மா. இந்த பக்கம் பார்த்தா சரி இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன், பேர்ஸ்டோ ட்ரை பண்றேன். ஆமா, லாங் டியூ நானுமே சொல்லணும்னு நினைச்சேன். அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு மேட்ச் அடிச்சுதான் ஆவாங்க இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ். ஏதாச்சும் ஒரு மேட்ச் 50 பால் 100 அடிச்சிருவாரு. அந்த ஒரு மேட்ச் வச்சு 10 மேட்ச் ஆடிடுவாரு. அவர் அப்படியேப்பட்ட ஆள் தான். ஸோ பேர்ஸ்டோ சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் என்னைக்குமே நம்புற ஒரு பிளேயர்னா கிளாசன், மாட்டி சொல்லிட்டேன், மார்க்ரம் நான் எப்பவுமே பிக் பண்ணிப்பேன். அந்த அவர் கன்ஃபார்ம் மினிமம் கேரண்டி. அவரையும் கேப்டனுக்கு போலாம். ஓகே, அவ்வளவுதான். ஆக்சுவலி ஒரு கேப்டன் போறதுக்கு இருக்கணும், கேண்டிடேட்டா இருக்கணும். ஒரு ஓவர் போடணும். அவங்க ஓவர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 3 ஓவர் போட்டாருன்னா 1 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ கண்டிப்பா எடுப்பாரு. இல்லைன்னா ஒரு 60 பாயிண்ட் வரும் பேட்டிங் ஃபீல்டிங்லாம் சேர்த்து. ஓகே, நீயுமே எஸ்ஆர்எச் வினுக்கு போயிருக்கேன், நானும் எஸ்ஆர்எச் வினுக்கு போயிருக்கேன். ஐபிஎல் கேஷ் கான்டெஸ்ட்ல எல்லாரும் கலந்துக்கோங்க. நாளைக்கு மேட்ச் ரிவ்யூவோட நாளைக்கு வந்து மீட் பண்றோம். பாய்.